என்கிட்ட சால்ட் பாட்டில் இருக்குது. உங்களுக்கு நல்லாவே தெரியும் சால்ட் வந்து நம்ம கடல் தண்ணியிலேருந்து எடுப்போம் அப்படின்னு. இப்போ கொஷின் வந்து என்னென்னா, அந்த கடலில் எப்படி வந்து சால்ட் வந்து சேர்ந்தது? கடலில் இருக்கிறதுனால நம்ம எடுக்க முடியுது, ஆனால் அந்த கடலில் வந்து எப்படி சேர்ந்தது? ஃபஸ்ட்டு வந்து கடலில் சால்ட்டு கிடையாது, தண்ணி தான் இருந்தது. அந்த தண்ணி வந்து எவாப்ரேட் ஆகி மழையாக வந்து நம்ம லேண்டில் வந்து பேஞ்சது. அந்த மழை வந்து என்ன ஆச்சு அப்படின்னா ஆறாக மாறிச்சு. அந்த ஆறு வந்து மலை காடு எல்லாம் வந்து ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சதுனால வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த மினரல்ஸை வந்து நேராக கொண்டாந்து கடலில் தான் வந்து போட்டுச்சு. இப்போ கடலில் போட்டதுனால கடல் விட்டு எங்கேயும் போக முடியாது, ஸோ அங்கேயே அது தங்கிடுச்சு. மறுபடியும் எவாப்ரேஷன் நடக்கும்போது அந்த சால்ட்டை எடுத்துன்னு போக முடியாது, வெறும் தண்ணி தான் வெளில வந்தது. மறுபடியும் ஆறு சேர்ந்து மறுபடியும் ஆறு எல்லாமே வந்து கடல் வந்து கலந்துச்சு. அப்போ மினரல்ஸ் சேர்த்து கொண்டாந்து டெபாசிட் பண்ணிச்சு. இந்த சைக்கிளை வந்து பல மில்லியன் இயர்ஸ்க்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஹியூமன்ஸ் வந்து சால்ட் யூஸ் பண்ண அப்புறம் தான் சால்ட்டு நம்ம எடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அது வரைக்கும் சால்ட் வந்து யாருமே எடுக்கல. அப்போனா அந்த சால்ட் வந்து டெபாசிட் ஆகி கலர்ஃபுல்லாக சால்ட்டு தான் வந்துச்சு. அந்த சால்ட் வந்து ஹியூமன்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா தான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எடுக்க ஆரம்பிக்கிறோம். இப்படி தான் வந்து சால்ட் வந்து கடலில் வந்து சேர்ந்தது.